சிவஸ்துதி என்ற பகுதியிலே மந்திரமாவது நீர் அப்படின்னு ஒரே ஒரு வரியை நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த மந்திரமாவது நீர் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பதிகம். இந்த பதிகம் எந்த சூழலில் படிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு அரசனை சமயத்தை நிறுவுவதற்காக அவருக்கு ஒரு வெறுப்பு நோய் வந்தது. அந்த நோயை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இந்த பாடலை அவர் பாடுகிறார். மந்திரமாவது நீர் அப்படின்னு பாடப்பெற்ற இது ஒரு பகுதி. அப்படி பாடலை பாடி நோயை நிவர்த்தி பண்ணியிருக்கார். இந்த கருத்து ரொம்ப பிரசித்தம், இந்த மதுரையில் நடந்த இந்த சம்பவம். ஆனால் இந்த மந்திரமாவது நீர் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விபூதியை பற்றி நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. விபூதி எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உபனிஷத்து இருக்குது. பசுமாடு சாணி இருக்கொல்லையோ, அதுலேருந்து அந்த சாணியிலேருந்து அந்த விபூதியை எடுக்கிற போது மண்ணில் போய் விழாமல் அதை கையில் தாங்கி காய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது மாதிரி அதை எந்த வேலையில் அதை எரிக்கணும், அதை உருட்டி காய வச்சு எரிக்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி இட்டுக்கணும் 3 தாரம் அப்படின்லாம் நிறையா தகவல்கள் இருக்குது. அதில் இந்த மந்திரமாவது நீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய திரு அருள் சக்தியை வைணவத்தில் தீர்த்தத்தில் ஏற்றி கொடுத்துருப்பாங்க. தீர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தமே சுவாமி பெருமாள். நாரம்னா ஜலம், நாராயணன் அப்படின்னா சுவாமியே தீர்த்தமாக இருக்கார், தீர்த்தமே அந்த ஜலமாக இருக்குது, பெருமாளாக இருக்கார். அந்த மாதிரி சிவபெருமானே விபூதியாக இருக்கார், விபூதியே சிவபெருமானாக இருக்குது. அதுதான் சிறப்பு. இந்த விபூதி எப்படி வருது அப்படின்னா, இறைவனுடைய அருள் சக்தி அந்த விபூதியில் பதிஞ்சு அதை நெத்தியில் இட்டுக்கிறதுனாலையோ, நம்ம உடம்புக்குள்ளே அந்த காலத்துல எல்லாம் ஒரு சிட்டிகை ஜலத்தில் போட்டு உடம்பு சரியாக இல்லைன்னா ஜுவர காயத்ரின்னு ஒரு காயத்ரி இருக்குது. அதை தான் மந்திரமாவது நீர்னு சொல்கிறார் அவர். ஜுவர காயத்ரின்னு ஒரு காயத்ரி இருக்குது. அந்த காயத்ரியை பாராயணம் பண்ணுவாள். பாராயணம் பண்ணி அந்த ஜலத்தில் ஒரு சிட்டிகை விபூதியை போட்டு அதை குடிப்பா. அந்த ஜுரம் நிவர்த்தி ஆகிடும். ஜுரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய காயத்ரி. இப்போ இதனால் எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மந்திரங்களினாலே விபூதியை வச்சு மந்திரிச்சு அந்த விபூதியை மருந்தாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மருந்தாக இருந்து அது வியாதியை போக்கி இருக்கிறது. இந்த கலை வெகு காலமாக இருந்திருக்கு. அதை இப்போ நம்ம இந்த உலகியலில் நம்ம பிரவேசம் பண்ணதுக்கு அப்புறம்தான் இந்த ஆன்மீகம் சார்ந்து வாழுகிற அந்த சமய வாழ்க்கையை விட்டு சற்று சற்று விலகி அறிவியல் சார்ந்த வாழ்க்கைக்கு நாம் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு சமயம் பாருங்கள், ஒரு பானை செய்கிறவருடைய வீடு. அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்கும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டி இருக்கும். பானை செய்கிறவா தானே, ஒரு சட்டியில் விபூதி வச்சுருப்பார். அவர் அவர் பேரை கேட்பார். அது அவருடைய முறை. யார் வந்திருந்தாலும் உங்களுடைய பேர் என்ன அப்படின்னா 3 தடவை கேட்பார். என்னென்னா அவர் கேட்டதே கேட்குறாரு அப்படின்னா 3 தடவை சொல்லணும். சொல்லி முடித்தோன்னே அவர் என்ன மற்ற பிரச்சனையை கேட்பார். ஒவ்வொருத்தருக்கு என்ன வியாதி ஏதோ அந்த வியாதியை சொல்லுவார். அந்த வியாதியை சொல்லி ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே அப்படியே தியானம் பண்ணுவார். ஒரு ஒரு 3 நிமிஷம் ஒரு 4 நிமிஷம் இருக்கும். அப்படியே தியானம் பண்ணிவிட்டு அந்த சட்டியில் இருக்கக்கூடிய விபூதியை அவரே எடுத்து ஒரு செட்டு இதை தலைமாட்டில் வச்சுங்க, ஒரு வீதியில் ஒரு சொட்டை ஜலத்தில் போட்டு உள்ளுக்கு குடிச்சிருங்க, கொஞ்சம் நெத்தியில் இட்டுங்கோ அப்படின்னு அவர் சொல்லுவார். இது அவர் சொல்கிற எல்லாருக்குமே சொல்கிற பொதுவான வைத்தியம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இதில் மலம் வயிற்றால் போகிறவா இருப்பா, ஜுரம் வந்தவா இருப்பா, சளி இருக்கிறவா இருப்பா, இது மாதிரி பல்வேறு வியாதி. ஆனால் இது மருந்து என்ன அப்படின்னா, இந்த விபூதியை தலைமாட்டில் வச்சுக்கிறது. அந்த பன்னீர் இலையில் மடித்து கொடுப்பார். அந்த விபூதியை பன்னீர் இலையில் கொஞ்சோண்டு அது தலைமாட்டில் வச்சுக்கணுமா. ஒரு சிட்டிகை உள்ளுக்கு சாப்பிட்றது, ஒரு சிட்டிகை நெத்தியில் இட்டுக்கிறது. இதுதான், வேறு ஒன்றும் வைத்தியமே இல்லை எங்கே போனாலும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவர் அந்த பேரை கேட்டு ஒரு 3 தடவை கேட்பார். நல்ல ஒரு மருத்துவத்தில் இருக்கிற கூட்டம் அங்கே இருக்கும். ஒரு 200
200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், செவி வழி செய்தி. எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். அவருடைய பையன் அதை அப்பா கிட்ட எப்படியாவது வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த நீ எப்படிப்பா இது எல்லாத்துக்கும் அவள் சரியாயிடுது அப்படின்பா. அதுதான் சிறப்பு. விபூதி விட்டுட்டா சரியாயிடுதுன்னு வேறு சொல்லுவாள், அதோட சிறப்பு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் காலம் கட்டினோன்னு அவர் சொன்னாராம், இது உனக்கு விதிக்கப்பட்டது அல்ல, என்னுடைய என்னுடைய மகனுக்கு இதை கொடுக்க சொல்லி உத்தரவாயிருக்கு, நான் அவனுக்கு தான் கொடுப்பேன்ட்டாரான். பெத்த பையனுக்கு அந்த மந்திரத்தை கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய அருள் யாரை வரிக்கிறதோ அவருக்கு தான் வந்துடும். அவருடைய தங்கையனுடைய மகனுக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு போனாராம். அப்படி அந்த ரகசியமான மந்திரம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்திரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர் அப்படின்னு இந்த பாடலை ஒவ்வொரு தடவையும் அவர் பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பாராம். திருப்பி 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 சொல்லிகிட்டே இருப்பாராம். அதில் தான் சாமி இருப்பான், அந்த சட்டியில். அந்த விபூதியை சாமின்னு நினச்சி அவர் வணங்கின்னு வந்திருக்கார். இந்த சட்டி வந்து ஒரு சன்னியாசி கொடுத்துட்டு போயிருக்கார் அவருக்கு. இந்த சட்டி வச்சுக்கோ, இதில் விபூதியை வச்சு நீ யாருக்கு வேணாலும் கொடு, உனக்கு சித்தியாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அது அனுபவத்தில் கண்ட உண்மை. எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தான் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, செம்மொழி இலக்கியங்கள்னு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய தொன்மையான தமிழ் மொழி இலக்கியங்களில் ஒரு இலக்கியம் சொல்கிறது, இடு நீற்றால் பை அவிந்த நாகம் போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விபூதியை அள்ளி போட்டு பாம்போட விஷத்தை இறக்கியிருக்கா. சேல்கடி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதை விபூதி அள்ளி போட்டால் அந்த கொடுக்கு கட்டுவாயில் ரொம்ப கடுக்கும். அந்த தேல் கொட்டிடுதுன்னா அந்த வலியை தாங்கவே முடியாது. ஆனால் அந்த விபூதியை வந்துருச்சு, அதை கொடுத்தால் அதை வந்து அப்படியே அந்த அந்த கடுக்கிறதுன்னு சொல்லுவாள் வலி, அந்த வலியிலேருந்து நிவர்த்தி கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் விபூதியை வச்சே வைத்தியம் பண்ணியிருக்கா. அவ்வளோது சிறப்பு அந்த விபூதிக்கு இருக்குது. அதனால தான் மந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கோயில்களில் எல்லாம் போகிறோம், நம்ம அந்த விபூதியை தான் பிரசாதமாக வாங்கிட்டு வரோம். அந்த விபூதியை வாங்கி அதை வந்து நிறையா பேர்கிட்ட அங்கேயே தூணில் போடுறது, கிண்ணத்தில் போடுறது, இது மாதிரிலாம் ஒரு பழக்கம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த விபூதியை நம்ம வாங்கி நம்ம வந்து நமக்குன்னு அதை வந்து ஒரு மண் பாண்டத்துலேயோ இல்லை மூங்கில் குடுவை இருக்குல்ல அதில், அப்படி இல்லைன்னா இந்த வில்வ காய் இருக்குது பார்த்திங்களா, அதில் குடுவை, அந்த சொரக்குடுவைன்னு சொல்லுவாள், சொரையில் குடுவை, அந்த குடுவைக்குள்ளையெல்லாம் இந்த விபூதியை வச்சு பழக்கம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் சந்திரன் மாதிரி அந்த விபூதி மடல் பித்தளையிலையோ இதுலையோ பண்ணி அதில் நம்ம வச்சுட்டு இந்த மந்திரமாவது நீர் அப்படிங்கிற இந்த பதிகம் ஒரு கொல்லியோ அதை தொடர்ந்து பாராயணம் பண்ணி நம்ம காலம்புரை ஒரு தடவை இட்டுண்டா போகிறோம். காலம்புரை ஏந்திருந்த உடனே நீரில்லா நெற்றிப்பாழ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் காலம்புரை ஏந்திருந்த உடனே வேறு ஒன்றும் ரொம்ப பெரிய பிரார்த்தனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பாடல் ஒண்டியும் ஒரு 11 பாடல் இருக்குது. அந்த பாடலை அப்படியே மனப்பாடம் பண்ணணும், அதை அப்படியே ஒரு தடவை பாராயணம் பண்ணணும், அதை சொல்லி நெத்தியில் வச்சுக்கணும் தமிழில். அது மிகச்சிறந்த பாதுகாப்பாக அது அமையும். அதை சொல்கிறார் பாருங்கள், கங்காளர் பூசும் கவச்ச திருநீருன்னு. திருநீர் என்பது கவச்சம் போன்றது. கவச்சம்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் யுத்தம் பண்ணும்போது எதிரிகள் தாக்குவார்கள். அப்படி தாக்குகிற பொழுது அந்த கத்தி மேலே போட்டு காயம் ஒரு உடம்பெல்லாம் புண்ணு வரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த கை, தோல், மார்பு, தலை கவச்சம் இதெல்லாம் அணிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு கவச்சமாக இந்த திருநீரானது பயன்படும். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான ஒரு பதிகம் மந்திரமாவது நீர் அப்படின்னு, அதுதான் மந்திரம். அப்போ வெறும் விபூதியை நம்ம பூசிக்கிறத விட இந்த பதிகத்தை தொடர்ந்து சொல்லி பூசினோம்னா அது மந்திரம் அதற்குள்ளே இருந்து இறையருளை நமக்கு அது பெற்றுத்தரும். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.